வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஓவர் கிரேவி சாண்ட்விச். உங்ககிட்ட ஏதாவது கிரேவி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த சாண்ட்விச் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஜூஸியாக சீஸியாக இருக்கும் இந்த சாண்ட்விச். சரி வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு லெஃப்ட் ஓவர் கடாய் பன்னீர் மசாலா. இது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இதில் வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்குதுல்ல, இந்த குடமிளகா இந்த பன்னீர்லாம். இப்போ இதை நம்ம வந்து சாப் பண்ணிக்க போகிறோம் சின்ன சின்ன பீசஸாக. நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்த மசாலா மீதி இருந்தாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து வெஜிடேரியனில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நான் வெஜிடேரியன் கிரேவி மிச்சம் இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே இந்த கிரேவியில் இருக்கிற எல்லா பன்னீர் பீசஸ் அண்ட் குடமிளகா பீசஸையும் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த கிரேவியில் இருந்த பெரிய பெரிய பீசஸ் அந்த பன்னீர் குடமிளகா எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப் பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக. இது கொஞ்சம் சாப் பண்ணுறது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அதனால பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து சாண்ட்விச் பிரெட் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் பச்சை வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டில் ஒரு சைடில் மட்டும் நம்ம பட்டர் இல்லைன்னா கீ ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ போடுறேன். இங்கே பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க. ரெண்டு ஸ்லைஸ்லேயும் ஒரு சைடு மட்டும் தடவினா போதும். இப்போ நெய் தடவாத இன்னொரு சைடில் நம்ம இந்த மசாலா வைக்க போகிறோம். இந்த மசாலாவை வேணுங்கிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஆனியனும் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிலேயே குடமிளகா இருக்கிறதுனால நான் குடமிளகா தனியாக போடலை. நீங்கள் வேறு கிரேவி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குடமிளகா கூட போடலாம், இதில் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக தக்காளியும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இது வந்து ப்ராசஸ் சீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மாஸ்டரெல்லா சீஸ் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். எந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எங்கிட்ட இந்த கிரேவி வச்சு இந்த மாதிரி 2 சாண்ட்விச்சுக்கு சரியாக இருந்தது. இது வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு வயிற்றுக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் நீங்கள். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. இப்போ இந்த சாண்ட்விச் வந்து கேப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நல்லா 2 சைடும் டோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நடுவில் இருக்கிறது நல்லா அமுங்கிருக்கும். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற சீஸ் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும். ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஓரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல கட் பண்ணிடலாம் ஓரத்தை. நான் இன்னைக்கு ஓரம் கட் பண்ணல. இது அவ்வளோ ப்ரௌனிஷாக இல்லை, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால நான் ஓரத்தை கட் பண்ணல இன்னைக்கு. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாண்ட்விச் வந்துட்டு ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கிரேவி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மாதிரி ட்ரையாக சாப்பிட்ற ஃபீல் இருக்காது இந்த சாண்ட்விச் சாப்பிட்டிங்கன்னா. நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு 2 சைடும். இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட லெஃப்ட் ஓவர் கிரேவி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஜூஸியான சீஸியான நம்மளோட லெஃப்ட் ஓவர் கிரேவி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இந்த சாண்ட்விச்சை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.